ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற ஒன்று வேறொன்றுக்கும் வரான். நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அதாவது ஏசப்பா அங்கே இருக்க சில யூதருக்கு பதிலடி தராரு. சில யூதருக்கு ஏசப்பாக்கு ரொம்ப ஏமே அவங்க தர்க்க பண்ணுறாங்க. ஏசப்பா குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, அதாவது என்னை நம்பி நீங்கள் என்னை விசுவாசத்தை வந்தீங்கன்னா உங்கள் ஜீவனை அழிவு உங்கள் காப்பேன், உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றையும் கொடுப்பேன். அதாவது ஒரு ஆடுகளுக்கு ஒரு ஜீவனை கொடுத்த நல்ல மெய்ப்பன் நான் தான். என்னை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு நீங்கள் ஒருபோது கெட்டு போக மாட்டீங்க. அதாவது இந்த பிசாசை உலகத்தில் பிசாசனை உங்கள் ஆத்மா கொல்லவும் அழிக்கும், உங்களை நரகத்தள்ளும் அவன் காத்திருக்கிறான்ப்பா. ஆனால் இந்த பூமியில் நான் வந்தது உங்களை காப்பாற்ற உங்கள் நன்மை செய்து இப்படிந்தமா இந்த பூமியில் வந்தேன். நீங்கள் ஒன்று என்னை விசுவாசத்தை நம்பும் போது நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம் சொல்லி ஏசப்பா அங்கே இருக்க யூதர்களுக்கு பதிலடி தராரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் இந்த ஆண்டராக இயேசு கிறிஸ்து எம்பெருமான ஏசப்பா இந்த பூமியில் வந்த காரணமே நம்மளை இந்த நம்ம ஜீவனை காக்குவோம், நம்ம ஜீவனை அழிவுலேருந்து மீட்டுக்கொள்ளும், நம்மளுக்கு சகலமும் கொடுக்கும். இந்த ஏசப்பா இந்த பூமியில் வந்தார். நம்மளை ஒன்று இந்த ஏசப்பா நம்பி நம்ம ஒரு விசுவாசிக்கும் போது ஏசப்பா நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். பிசாசம் பூமியில் பயங்கரமாக வேலை செஞ்சிடும். ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளோட ஆத்மாவும் அவன் திருடவும், ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகள் ஆத்மா அழிக்கும், நரகத்தை தள்ளவும் பயங்கரமாக வேலை செய்கிறான். அதாவது பிசாசனும் பயங்கரமாக கெச்சிக்கும் போல் ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகள் ரொம்ப ஏம்புறான். ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகள் மேலே கர்த்தரோட ஆசீர்வாதம் இருக்குது, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கர்த்தரோட அழைப்பு இருக்குது. அவனோட திட்டமே கர்த்தரோட ஆசீர்வாதம் உங்கள் மேலே எடுக்கணும். அதாவது உங்களை உங்கள் கர்த்தர் உங்கள் மேலே வச்ச அழைப்பு அவங்க மேலே எடுத்து உங்களை நரகத்தை தள்ள, உங்களை பாதத்தல்லாம் சொல்லி பயங்கரமாக வேலை செய்கிறான். ஏன்னா அவன் நல்லா பயங்கரமாக பிசாசுக்கு தெரியும். அதாவது கர்த்தர் அழைப்பு உங்கள் மேலே இருந்து கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு கொடுத்து கர்த்தருடைய கிருபை கொடுத்தா நாளைக்கு அந்த பிசாசை நீங்கள் அடிக்கும்படி கர்த்தர் உங்களை செய்வார். அவங்க நல்லா தெரிஞ்சு முன்னாடியே உங்களுக்கு வேலை செய்கிறாங்க. உங்களை கர்த்தருடைய அழைப்பில் உங்களை வழிமாற பண்ணுறான். நீங்கள் ஒரு நாளும் சரி நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது கர்த்தர் அழைப்பு உங்கள் மேலே இருக்கும்போது நீங்கள் ஒரு நாள் சரி பிசாசுக்கு செவி கொடுக்காம, பிசாசு உங்கள் வாழ்க்கை என்ன உபத்திரம் கொண்டாலும் சரி, என்ன பாடு கொண்டு வந்தாலும் சரி, என்ன உங்கள் வாழ்க்கையில் அவன் என்னெல்லாம் உங்களுக்கு சோதனை கொடுத்தாலும் ஒரு நாள் சரி சோதனை நீங்கள் பயப்படாதீங்க. அவன் கொடுக்குற பாடு கண்டு பயப்படாது. அவன் திருடம் பொய்யன் உங்களை இப்போ கர்த்தரை விட்டு பிரிக்க பார்க்குறான். அவன் சொல்றது நீங்கள் கேட்காம அவனுக்கு நீங்கள் செவி கொடுக்காம அவனை இயேசு நாமத்தில் அடிச்சுட்டு அவனை துரத்திட்டு ஏசப்பாக்க நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் உங்கள் மேலே வச்ச அழைப்பை கர்த்தருக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை கொண்டு பயங்கரமாக வல்லமையாக எடுத்து பயன்படுத்த கர்த்தர் உங்கள் மேலே வச்ச அழைப்பு என்னவோ அது கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றும். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் கர்த்தர் நம்பும் போது கர்த்தர் உங்களை ஒருபோதும் சரி உங்களை வெக்கப்படுத்த விட மாட்டேன். வேதம் சொல்லுகிறது ரோமரில் சொல்லப்படுத்த தம்முடைய ஒரே பேரான சொந்த குமாரன்ற பாரம் நமக்காக அவர் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றும் நமக்கு அருளாது இருப்பது இப்போ நமக்காக அவர் ஜீவனே கொடுத்தாரு. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ சரி ஏசப்பா கொடுக்காம இருக்க மாட்டேன், நிச்சயமாக கொடுப்பார். உங்களுக்காக ஒரு ஜீவனை கொடுத்தாருங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சரி நிச்சயமாக ஏசப்பா கொடுப்பார். ஒன்று இந்த ஏசப்பா நம்பி விசுவாசமாக நீங்கள் அவர் பின்பற்றுங்க, நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த யூதருக்கு ஏசப்பா சொன்னார். அந்த யூதருங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிவே இல்லை, அவர் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட செவி கொடுக்கவே இல்லை. அவங்க கர்த்தரை விட்டு வழி விலகே போயிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏசப்பா அவங்களுக்கு முன்னாடி எல்லா வாட்டியும் எச்சரிக்கிறார். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க யூதருங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா வாட்டிலும் சரி தசம் பாகத்தில் கரெக்டாக இருப்பாங்க, காணிக்கையில் கரெக்டாக இருப்பாங்க, அந்த பாரம்பரியத்தில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் கர்த்தரை அவங்க உண்மையாக தெரியல. அவங்க கர்த்தரத்தோடு தேடுதே அவங்க இருதயம் தூரமாக இருக்குது. அவங்க ஒருத்தர் தான் கர்த்தரை துதிக்கிறாங்க, இருதயத்தில் துதிக்கல. ஏசப்பா சொல்கிறாரு, அதாவது அவங்க ஆராதனை கூட அருவருப்பாக இருக்குது. அவங்க என்னை உண்மையாக தெரியல. அவங்க இருதயத்தில் என்னை ஒருத்தர் தான் அவங்க தேடுறாங்க. அவங்க எனக்கு அவங்க ஆராதனோட எனக்கு பிடிக்கல சொல்லி ஏசப்பா அங்கே இருக்க யூதர்களை சொல்லி பார்த்தீங்கன்னா சில யூதர்கள் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் அவங்க பின்மாறி போயிட்டாங்க. இன்றைக்கி நம்மளோட ஆண்டவரே பிள்ளையாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம கீழ்ப்படிந்த ஒரு வார்த்தையை நம்ம செவி கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை ஒருபோது இந்த ஏசப்பா நம்பும் போது நிச்சயமாக இந்த ஏசப்பா அவங்க ஜீவனை காப்பார், உங்களை அழிவந்த மீட்டுக்குள்ளார், உங்களுக்கு சகலத்தையும் கொடுப்பாரு. ஏன்னா பிசாசு பயங்கரமாக வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைங்களாம் எப்படின்னா அவங்களை அழிக்கணும்னு காத்திருக்கணும். ஒரு நாள் பிசாசு செவி கொடுக்காம அவனை எதிர்த்து நின்று அடித்து ஏசப்பாக்கு நீங்கள் செவி கொடுத்தா வழியில் போங்க. கர்த்தர் நிச்சயமாக வல்லமை எடுத்து பயன்படுத்து. ஆமென்.